This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு தாக்கும் என்று அந்நாட்டின் பாபா வங்கா என அழைக்கப்படும் ரீமே தட்சுகி கணித்திருந்தார். இதற்கிடையே அங்குள்ள ஒரு தீவில் குறுகிய நேரத்தில் 1000க்கு மேல் சிறு பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளதாம். இது அங்குள்ள மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் ஜப்பான் அரசு ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருங்காலத்தில் குறித்து கணிப்புகள் எதுவுமே பொதுமக்களிடையே முக்கியத்துவம் பெறும். அப்படித்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் காமிக் புத்தகம் ஒன்றில் ஒரு பகீர் கணிப்பை குறிப்பிட்டிருந்தன. தி ஃபியூச்சர் ஐசா என்ற அந்த காமிக் புத்தகம் பல ஆண்டுகள் பழமையானது. இந்த காமிக் புத்தகம் கடந்த 2021 மறுபதிப்பு செய்யப்பட்டது. அந்த புத்தகத்தை எழுதிய ரியோ டாக்சுகி வரும் கால நிகழ்வுகளை அந்த புத்தகத்தில் துல்லியமாக கணித்ததாக நம்பப்படுகிறது. கடந்த 2011 ஜப்பானில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியை கூட அவர் துல்லியமாக கணித்திருந்தார். கொரோனா பேரழிவையும் முன்கூட்டியே எச்சரித்திருந்தார். இதுபோல வரலாற்று நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்ததால் இவரை ஜப்பானில் புதிய பாபா வங்கா என்று அழைக்கிறார்கள். ஜூலை 5ஆம் தேதி ஜப்பானில் பேரழிவு ஏற்படும் என அவர் கணித்திருந்தார். மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் என்றால் இதனால் அங்கு கடலோர பகுதிகளில் பேரழிவு ஏற்படும் என அவர் கணித்திருந்தார். இதனால் ஜப்பானுக்கு சுற்றுலா செல்வோரின் எண்ணிக்கை கூட 60% மேல் சரிந்தது. அவர் சொன்னது போல ஜூலை 5ஆம் தேதி சுனாமி எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் அங்கு நிலநடுக்கம் அதிகரித்துள்ளது. அதுவும் 1000க்கு மேற்பட்ட நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் டோக்ரா தீவுகளில் 1000க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்ததான. இதற்கிடையே இது முக்கிய தீவுகளில் தென்மேற்கு கடலில் நடுக்கங்கள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமைதான் டோக்ரா தீவுகள் பகுதிகளில் 5-6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதற்கு முன்பு வியாழக்கிழமை ககோஷிமா மாகாணத்தில் ஒரு சிறிய எரிமலை தீவான அகுச்சேகி தீவில் வசித்த 89 பேரும் வெளியேற்றப்பட்டனர். பெரிய பேரழிவு இல்லை என்றாலும் இதுபோன்ற சின்ன சின்ன நிகழ்வுகள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டோக்ரா தீவுகளின் நிலநடுக்கத்தை தொடர்ந்தும் நங்கை டிராப் பிராந்தியத்தின் ஆழ்கடலின் அடியில் அசாதாரணமான நகர்வுகள் கண்டறியப்படுகின்றது. இதனால் மூட நம்பிக்கையை விட அறிவியலை நம்ப அதுக்கேற்ப பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.